வணக்கம். கிறிஸ்துமஸ் விழாவில் வன்முறை, அடித்து நொறுக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சாண்டா கிளாஸ். பிரச்சனை எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா அதற்கு வன்முறை தீர்வாகாது. வன்முறையை கையில் எடுக்கிறவன் வன்முறையால மட்டும்தான் அழிவான். அதனால கிறிஸ்துமஸ் விழாவில் யாரு வன்முறையை ஏவி இருந்தாலும், வன்முறை தாக்குதல் தொடுத்திருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். மீண்டும் இது போன்றது ஒரு வன்முறை நடக்காம ஆட்சியாளர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னாடி என்ன காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா வன்முறை ஒரு தீர்வா? அதுலயும் அன்பாகவே வாழக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் ஒரு வன்முறையா? மதத்தின் பெயரால் நாடே இல்லை, ஆனா மதத்தின் பெயரால் ஒரு வன்முறையா? இப்படி எல்லாம் நாம கேட்கின்ற இதே தருணத்தில் இந்த வன்முறை ஏன் நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராயப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. ரெண்டாவது, இந்த வன்முறையை கண்டித்திருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு நம்ம வரிசையா பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா இப்படி வன்முறையை கண்டித்திருக்கக்கூடியவர்கள் உத்தமர்களா அப்படின்னு நாம ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும். யாரு தப்பு பண்ணாலும் சரி, பாஜக மீது பழி போடுறாங்க பாருங்க, பாஜக மீது சாயம் பூசுறாங்க பாருங்க. இதுதான் ஆபத்தான விஷயம். சிறுபான்மையினர் இடத்துல இருந்து பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கு இவங்க இது ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகின்றார்கள். வன்முறையாளராகவே பாரு, கொலைகாரனாவே பாரு. ஏன் கொலைகாரனை இந்த மதக்காரனு பாக்குற, கொலைக்காரனை ஏன் இந்த சாதிக்காரனு பாக்குற, கொலைக்காரனை ஏன் இந்த கட்சிக்காரனு பாக்குற? அப்படி பார்க்காத. ஏன்னா அந்த கட்சியில கோடான கோடி தொண்டர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் செய்யற தப்பு ஒட்டுமொத்த கட்சியும் பொறுப்பேற்றுக்க முடியுமா? இந்த மாதிரி வன்முறை நடந்து போய்விட்டால் உடனடியாக நடவடிக்கை இறங்குறாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா கண்டனத்தை தெரிவிங்க. நடவடிக்கை எடுத்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் சரி, நீங்க கண்டனத்தை தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பாஜகவே இப்படிதான் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப தப்பு. உங்களுடைய மத அரசியலுக்கு பாஜகவை பலி கொடுக்க பாக்குறீங்க. இந்த மாதிரி அரசியல்வாதி எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தீஸ்கர்ல மற்றும் மத்திய பிரதேசல, ஒரிசாவில், கேரளாவில், அப்புறம் இன்னும் சில மாநிலங்களில் இந்த கிறிஸ்துமஸ் விழா நடக்கின்ற தருணத்தில் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. ஆனால் சத்தீஸ்கர்ல, ராய்ப்பூர்ல, ஜபல்பூர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வன்முறையே நடந்திருக்கிறது அந்த இடத்துல. ஸோ நம்ம சத்தீஸ்கர்ல நடக்கின்ற இல்லை நடந்த அந்த விஷயத்தை ஆதரிக்கவே இல்லை, அதுக்கு நம்ம நியாயம் கற்பிக்கவே இல்லை. அது வன்முறை தான், அதை ஏற்றுக்கல. ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசியிருக்கின்ற வார்த்தை இருக்கு தெரியுமா? ஏன்னா இப்போ சிஏஏவை காட்டி இஸ்லாமியரை பயமுறுத்தலாம், ஆனால் கிறிஸ்துவர்களை எதை காட்டி பயமுறுத்த முடியும்? டேய் மோடி பாடுறா, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்படுறாரு, சிறுபான்மையர் என்றாலே சரி மோடிக்கு பிடிக்காதுரா, அதில் இஸ்லாமியர்கள் என்ற ஆள் மட்டும் கிடையாது, கிறிஸ்துவர்களையும் பிடிக்காதுரா அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்பாக எந்த காரணமும் கிடைக்கல. ஆனா இப்போ சத்தீஸ்கர்ல, ராய்ப்பூர்ல, ஜபல்பூர்ல நடந்த விஷயத்த நம்ம மோடியுடன் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பேசுறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. சிறுபான்மையர்களுக்கு எதிர்காலத்தில் எப்பேற்பட்ட ஆபத்து இருக்குது என்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ ஆலயத்தில் போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகின்றார். அவர் கொண்டாடுகின்ற தருணத்தில் இப்படி சத்தீஸ்கர்ல வன்முறை நடக்கலாமா? பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் கேரளாவில் நடந்தது, கேரளாவில் தாக்குதல் தொடுத்துவன் பிஜேபி காரன் அப்படின்னு அங்க நூல் பிடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வங்கதேசத்தில் ஒரு இந்து கட்டி வச்சு எரிச்சாங்க. என்னைக்காவது ஒரே ஒரு நாள், ஏண்டா வங்கதேசத்தில் இந்துக்கள் சிறுபான்மையர், அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடுமைகள்? ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? கட்டி வச்சு அடிப்பதும் கட்டி வச்சு கொளுத்துவதும் மனித நியாயமா? இத்தனைக்கும் சகோதரத்துவ மதம் என்று சொல்லுவீங்க, அன்பை போதிக்கக்கூடிய மதம் என்று சொல்லுவீங்க இஸ்லாம் மதம். அந்த மதத்தை நேசிக்கக்கூடிய வங்காளதேசத்துக்காரங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையராக இருக்கக்கூடிய அங்க இருக்க இந்துக்களை இப்படி பண்ணலாமா? நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, பெரும்பான்மை தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பா இருக்கணும்.
அப்பதான் இந்த நாடு அமைதி பூமியா இருக்கும். மதசார்பற்ற நாடு என்றால் அப்படிதான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். நம்மளுடைய தயவுல தான் அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பெஹல்காம்ல செத்து போயிட்டாங்க தெரியுமா, அவங்களுக்காக ஒரே ஒரு நாள் மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் பண்ணி இருக்கிறாரா? பாலஸ்தீனத்துக்கு ஏந்தினாங்க இல்ல, இப்போ வங்கதேசத்துல கட்டி வச்சு எரிச்சாங்களே, அதற்காக ஏதாவது பண்ணாங்களா? இவங்களுடைய நிலைப்பாடே இரட்டை நிலைப்பாடா இருக்குது. இவங்க மீது நமக்கு நம்பிக்கையே வரல. உண்மையாவே இவங்க சிறுபான்மையை காப்பாத்துறாங்களா இல்ல சிறுபான்மையை வச்சு இவங்க அரசியல் செய்யறாங்களா என்ற எண்ணம் தான் நமக்குள்ள வருது. சரி, அதெல்லாம் எங்கெங்கோ நடந்தது, அதுக்கெல்லாம் இவங்க கண்டனத்தை தெரிவிக்கவே வேண்டாம். ஏன்னா ஒரு நாடு அமைதியா இருக்கணும்னா மத மோதல் இருக்கக்கூடாது, எப்போதும் மத மோதல் இருக்கவே கூடாது. ஆனால் தமிழகத்துல சிறுபான்மையிற்கு ஆதரவா இருக்குது அரசு இல்ல பெரும்பான்மைக்கு எதிராக இருக்கிறதா? திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல திமுக நடந்து கொண்டது மத ஒற்றுமைக்கானதா இல்ல மத அரசியல் செய்யுதா? அப்பட்டமா ஊருக்கே தெரிய வேணாம். இந்த பழக்கருப்பையான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு டிவியில பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பேட்டி கொடுக்கும் போது ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஐயா உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நீ முருகன் கோயிலுக்கு வாயான்னா நீ வரப்போறது கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, வேங்க வயல்ல குடிநீர்ல மலம் கலந்து விட்டான். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக தலித்துகள் வாழ்கின்ற எல்லா இடத்திலும் மலம் கலந்து விடுகின்றார்கள் தமிழகத்தில் அப்படின்னு பொதுப்படையா நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? எங்கோ ஒரு இடத்துல நடக்கின்ற நிகழ்வு ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் நடக்கிறது, ஒட்டுமொத்த பாஜகக்காரங்க அப்படிதான் அப்படின்னு பொதுப்படையாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கடையில போயிட்டு ஒரு திமுக கார அண்டாவை அடிச்சான், ஆளை அடிச்சான், மூக்க உடைச்சான். திமுக காரனே மொத்த பேரும் இப்படிதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அதனால எப்போதும் சரி பழிய தூக்கி இன்னொருத்த மேல போட்டு நீங்க நல்லவனு காட்டிக்காதீங்க, தயவு செய்து வேணாம். அதனால குற்றவாளியா மட்டும் பாருங்க, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அக்கா வந்து சொன்னாங்க. கூடவே இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மோடி அவர்கள் மத சார்புடையவர்னு சொன்னாங்க. அவரு தர்காவுக்கும் போறாரு, அவரு கிறிஸ்துவ ஆலயத்துக்கும் போறாரு, கிறிஸ்துமஸ் விழாவும் கொண்டாடுறாரு. ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்ப முருகன் கோயிலுக்கு வர போறாரு, தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுடைய விழாவுக்கு கலந்துக்குவாரா? ஏன்னா முருகன் எங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, வந்துருவாரா? மோடி அவர்கள் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போட்டாரு, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இங்க பழனி ஆண்டவர் கோயிலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கவே தேவையில்லை அப்படின்னு நம்முடைய கருப்பழை அவர்கள் வந்து சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவங்களுடைய கட்சி கொள்கை, அவங்க இந்து மதத்தை எதிர்க்கக்கூடியவங்க தான். அதனால பழனி முருகன் கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க. தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லல, கேட்க வேண்டாம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லல, கேட்க வேண்டாம். அவங்க வாழ்த்து சொல்லித்தான் நம்ம அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவங்க வாழ்த்து சொன்னாதான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. கடவுள் வேண்டாம் என்று சொன்னவங்க நம்மளுக்கு வாழ்த்து சொன்னா என்ன, வாழ்த்து சொல்லாவிட்டாலும் என்ன, அவங்க வாழ்த்தை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஒரு ஸ்டாலின் என்கின்றவர் முதலமைச்சர், நீ கோயிலுக்கு வா, வராம போ, ஆனால் நீதிபதி தந்திருக்கக்கூடிய சட்டத்தை அமுல்படுத்தாம நீ தீபம் ஏற்ற வேணான்னு சொல்லிட்டு தடை பண்ண பாரு. நீ என்ன மதசார்பற்றவன்? உன் உள்ளத்துல என்ன இருக்கிறது? உன்னை கோயிலுக்கு வர சொன்னோமா, வாழ்த்து சொல்ல சொன்னோமா? ஆனால் உன்னுடைய மத அரசியலுக்கு நீ ஆண்டாண்டு காலமாக வழக்கமாக கொண்டாடுகின்ற தீபம் ஏற்றுகின்ற திருவிழாவை ஒரு சமூகத்துக்கு மட்டும் அனுமதி அளிக்காம தடை பண்ண பார். உன்னுடைய நடுநிலைமை அங்கதான் கேள்விக்குறியாகுது. அதனால ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேண்டுமானாலும் தப்பிச்சுக்கிட்டு வரலாம், ஆனா எப்போதும் தப்பிக்க முடியாது. அதுக்கு கருப்பையா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லியிருப்பாரு, இணையதளத்தை செம வைரலா போகுது. ஒரு கொலைகாரன் 8 கொலை செஞ்சுட்டு தப்பிச்சுக்கிட்டே வந்தானா, திடீர்னு கொலை பழி வந்து அவன் மேல விழுந்து போகுது. யாரோ செஞ்ச கொலை வந்து இந்த கொலைகாரன் மேல விழுந்து போகுது. உடனே நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்த கொலைகாரனுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாங்களாம், மரண தண்டனை விதிச்சிடுறாங்களாம். பிறகு அந்த கொலைகாரன் ஜட்ஜை பார்த்து சொன்னானா, நான் 8 கொலை செஞ்சேன், ஆனா அந்த 8 கொலையிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், என்னை யாரும் தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி போடல, ஆனா நான் செய்யாத கொலைக்கு நான் தூக்குல தொங்க போறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு கருப்பையா சொல்றாரு, டபா
நீ 8 முறை தப்பு பண்ணிருக்க, ஆனா தப்பிச்சிட்ட. ஆனால் நீ தப்பு பண்ணேன்னு வச்சுங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு அதற்கான கூலி கிடைச்சே தீரும். அதனால்தான் செய்யாத ஒரு கொலைக்கு நீ மரண தண்டனை அனுபவிக்க போற. ஒன்று, செய்யாத கொலைக்கு மரண தண்டனை அனுபவிக்கிறோமே என்று மன உறுத்திக்கிட்டே இருக்கும். செஞ்ச கொலைக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்லையே, செய்யாத கொலைக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி நீ சாவுவ. செத்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. அதனால செஞ்ச வினையானது உனக்கு தண்டனை கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எவ்வளோ தப்பு பண்ணுவார், தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா நல்லது செய்வாரு. ஆனா அந்த நல்லதை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளாம அன்னைக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆட்சி படத்துல ஏற முடியாம போயிடும். அன்னைக்கு வந்து புலம்புவார், இந்த மக்களுக்கு நல்லதானே செஞ்சேன், ஏன் என்ன தோக்க அடிச்சாங்க அப்படின்னு வெதும்புவீங்க. ஏன் தெரியுமா, ஏற்கனவே செஞ்ச கருமா இன்னைக்கு உனக்கு தண்டனை கொடுத்துருக்குது அப்படின்னு பழ கருப்பை அவர்கள் வந்து பேசுவார். ஏன்னா இவங்கெல்லாம் மத சார்பற்றவர்கள். இப்போ இவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும். வன்முறை என்பது இந்த மாதிரி அடிப்பதில் மட்டும்தான் வன்முறை இருக்குதா, இப்படி உடைப்பதில் மட்டும்தான் வன்முறை இருக்கிறதா, ஏன் பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா அது வன்முறை ஆகாதா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கேஸு யார் மேல போடப்படுது தெரியுமா? யூடியூப்ல பேசுறோம் மீது, சமூக வலைத்தளத்தில் கருத்து பதிவிடுகின்ற மீது தான் அதிகப்படியான வழக்குகள் பதியப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அதனால கையால் அடிப்பதோ இந்த மாதிரி உடைப்பதோ நம்முடைய முதலமைச்சர் ஐயாவுக்கு பெருசா தெரியல. ஆனா அவரையோ அல்ல அவருடைய அரசாங்கத்தையோ ஏதாவது விமர்சனம் பண்ணி விட்டா உடனே கைது பண்ணி உள்ள போட்டுறாங்க. இப்படி பேசினா பெரிய பிரச்சனை வரும் சொல்லி தெரியுது இல்ல. ஆனால் இங்க நடக்கக்கூடிய மத மாற்றும் கோஷ்டி எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட நெல்லை கிறிஸ்துமஸ் விழாவிலே வந்து மோகன் சி லாசரஸ் கலந்துக்கிட்டான். அவன் என்ன பேசினான்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா? தமிழ்நாட்டில் தான் சாத்தானுடைய வீடுகள் உயரமாகுதுன்னு சொன்னான். எதை சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படுவோம். பழனி முருகன் கோயில் பார்த்தியா, அது சாத்தான் வீடு. திருவண்ணாமலை கோபுரம் பார்த்தியா, அது சாத்தான் வீடு. மோகன் சி லாசரஸ் இப்படி பேசினானா இல்லையா? அப்போதெல்லாம் வன்முறை வராதா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் உள்ளாரே நாவினால் சுட்ட வடு அப்படின்னாங்கல்ல திருவள்ளுவர். வார்த்தையை தான் சுற்றக்கூடாதுனாங்கல்ல. எவனாவது ஒருத்த இந்து மத கடவுளை மதம் மாற்றுகின்ற கோஷ்டி, நான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவன்னு சொல்ல, மதம் மாற்றுகின்ற கோஷ்டியை தான் சொல்றேன். கல்லுன்னு சொல்றானா இல்லையா, அது மரம் சொல்றானா இல்லையா, சாத்தான் சொல்றானா இல்லையா, அங்க உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் வா நீ இங்க அப்படின்னு கூப்பிடறானா இல்லையா, இயேசு மகிமையை பற்றி பேசுவதை விட பிற மதத்தை கேவலமா பேசுறானா இல்லையா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சமய சார்பற்றவர்கள் பார்த்து சும்மா தானே இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் மட்டும் சொல்லல, செல்லு பிறந்தகை அவர்கள்ட்டையும் கேள்வி கேட்கிறோம், வைகோ அவர்கள்ட்டையும் கேள்வி கேட்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்டையும் கேள்வி கேட்கிறோம், அருண்ராஜ் என்று சொல்லிட்டு தவேகாவுடைய கொள்கை பரப்ப செயலாளர்கிட்டையும் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏண்டா இவ்வளோ நாளா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தையால கொன்னு தீத்தாங்க, அந்த தருணமெல்லாம் வாய் முடியும் சும்மா இருந்தீங்க, இப்ப மட்டும் என்ன அப்படியே குதிக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? எல்லாருக்கும் சமமா நடந்துக்கணும். உங்க நடுநிலை என்பது கேள்விக்குறி ஆகுது, ஒருதலை பட்சமானதாக இருக்கிறது. உங்களை இந்துக்கள் எப்படி நம்புவாங்க? அதனால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மத துவேஷங்களையும் ஒருதலை பட்சமான விஷயங்களையும் கண்டிக்க துணிவில்லாதவர்கள் நம்ம இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவில் நடந்த கொடுமைகளை கண்டிப்பதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். நான் கண்டிக்கலாம். நான் வந்து கிறிஸ்துவத்தையோ இஸ்லாத்தையோ இழிவா பேசுறது கிடையாது. நான் வந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நடந்த விஷயங்களை நான் கண்டிப்பேன். அவனை தூக்கி உள்ள போடணும். ஆனா ஏன் வந்து சத்தீஸ்கர்ல நடந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது 17ஆம் தேதியே வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு விட்டார்களாம். அங்க இருக்கக்கூடிய நவ நிர்மாண் சேனா மற்றும் இந்து அமைப்பினர் இந்த மாதிரி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றார்கள். இந்த பாருங்க, கிறிஸ்துமஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலத்தை கொண்டாடக்கூடாது, நாங்க அன்னைக்கு பந்த் அறிவிக்கிறோம், யாரும் கிறிஸ்துமஸுக்கு தயாராக கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அரசாங்கம் அதுக்கு அனுமதியும் அளிச்சிருக்குது, எல்லோருக்கும் பாதுகாப்பும் வழங்கி இருக்கிறது. ஆனா வியாபாரம் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய மால்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே மத மாற்றத்துக்கான வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அடிச்சு நுறுக்கி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கன்னியாகுமரியில் என்ன அக்கிரமம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை பாருங்க. என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு நடு ரோட்டில் நாங்கள் ரேசிங் போகிறோம்னு சொல்லிட்டு பைக் ரேசிங் பண்ணி வரவும் போகிறவங்கெல்லாம் அடித்து உடச்சி அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கமானது இதன் மீது நடவடிக்கை எடுத்துச்சா?
அதெல்லாம் கூட கிடையாதுங்க. இங்க என்னவோ அப்படியே நடுநிலை அப்படியே நிலைநாட்டுற மாதிரி பேசுறாங்க. பெரியார் திராவிட கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய மதிவதனி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. தேர் சப்பரமா அந்த வழியாக போகுது, அது எங்கன்னா போட்டோம். ஆனா அந்த தேர் சப்பரத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் அவ்வளவு அவமானப்படுத்தும் விதமாக பேசிட்டு இருந்திருக்காங்க. அசிங்கமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஒரு எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் வந்து, ஏங்க தேர் சப்பரம் போது அப்புறமா பேசலாம், கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஏன்னா நீங்க பேசுறது கண்டிப்பா இங்க கும்பலா தேர் சப்பரத்தை எடுத்துட்டு போறவங்க காதல கேட்டாங்கன்னா பிரச்சனையாகும். உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லுகின்ற பொழுது திமுக மாவட்ட செயலாளர், திமுக பொறுப்பாளர்கள், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு திமுக காரங்க ஒட்டுமொத்த பேரும் ஏய் அவன் என்ன புடிங்கன்னு சொல்லிவிட்டு காவல்துறையை சார்ந்த ஒரு எஸ்ஐயை தாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு பற்றி எல்லாம் திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பேசலையே, கண்டிக்கவே இல்லையே, ஏன் அமைதியா இருக்கின்றாரு? கன்னியாகுமரியில பொது சாலையில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுற அக்கிரமம் பண்றாங்க, போறவரெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, இதை பற்றிலாம் பேசவே இல்லையே. அதனால ஒருதலை பட்சமா பேசுவதும் சிறுபான்மையினர் வாக்குக்காக நடிப்பதும் வேண்டாம். உண்மையான நடுநிலைவாதியா இருந்தா, உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா, உண்மையாக மதசார்பற்றவராக இருந்தா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களையும் கண்டிக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி சத்தீஸ்கர் வரைக்கும் போயிட்டு நம்ம கண்டிக்கணும், வங்காளதேசத்தையும் கண்டிக்கணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலையும் கண்டிக்கணும். ஆனா உங்களுக்கு யாரு தேவையோ அவங்களை ஆதரிப்பது, அவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள ஆதரிப்பது, அக்கிரமே பண்ணாலும் அவங்கள ஆதரிப்பது, அவங்கள பத்தி பேசுவதே கிடையாது. இது என்ன நடுநிலைமை? அதனால மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் வட மாநிலங்கள்ல வன்முறையை ஏவிய கும்பலை எவனையுமே விடக்கூடாது. அவன் பக்கம் நாயம் இருந்தா கூட சரி, அவனை ஆதரிக்க மாட்டான். ஏன்னா வன்முறை எதற்கும் தீர்வாகாது. ஜனநாயகம் என்பது பார்த்தீங்கன்னா அன்பும் கருணையும் பிறரை நேசிக்கக்கூடியது தான் இருக்குது. இதை மட்டும் தவற விட்டோம்னா நம்ம நாடு நாடா இருக்காது. எல்லோரும் சேர்ந்து வாழ்வது தான் இந்தியா. ஒரு தோட்டத்தில் எல்லா கலர் பூக்களும் இருந்தாதான் பார்க்க வண்ணமயமாக இருக்கும். அதனால கிறிஸ்துமஸ் வேணாம், கர்மாந்திரம் வேணாம் அப்படின்னு எவன் அடிச்சாலும் சண்டை போட்டாலும் அவனை ஓய்ச்சி கட்டணும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து நீங்க சொல்லுங்க. நன்றி.